எங்கதான் போய் தொலைஞ்சிருப்பாங்க? ஆஸ்பத்திரிக்கு போறேன் 1.5 மாசமா இதே பொழப்பு. இவ மாசமா இருக்குன்றத என் பையனை என்கிட்ட சொல்லாம அந்த திருட்டு பையன் அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன். மணி 10 போகுது. போன் அடிச்சாலும் எடுக்கிறது இல்ல. ஏன் இந்த நைட்டு நேரத்துலதான் ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருப்பாங்களோ? எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. சரி, கொஞ்சம் கூட இந்த பயலுக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. வெளியில சுத்துறதுக்கு அலையுதுங்க. வந்துருச்சுங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு பொறுமையாவே பேசுவோம். என்னடா, ஏன் இம்புட்டு நேரம் ஆச்சு வரத்துக்கு? கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுமா. சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோமா. வெளியிலே சாப்பிட்டுட்டோம். சரிம்மா. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? என்ன மாமா சொல்றது? சொல்லிடலாம். ஆமாங்க, அத்தை பாவம் ஆசையா கேக்குறாங்க. என்ன உங்க 2 பேத்துக்குள்ளார குசு குசு பேசுறீங்க? அத்தை, அது வந்து சொல்லுமா, என்ன சொன்னாங்க? எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருவியா? ஆமாமா, நீ அப்பத்தான் ஆக போற. உண்மையாவேடா? ஆமா அத்தை, இப்பதான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை பார்த்துருந்துருக்கான். அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமா இந்த வீட்டுக்கு ஒரு பேரன் பேத்தியை பெத்து கொடுத்துரு தாயி. அது போதும் எங்களுக்கு. சரிம்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, நாங்க போய் படுக்கணும். டேய், அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? நாளைக்கு தான்டா கையில் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். ஆமாம்மா, சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு என்னடா நம்ம சீர்வரிசை வைக்கிறது? அவ சொல்லவும் உடனே போய் ஒரு பவுன்ல செயின் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமாம்மா, என்னால அவ்வளவுதாம்மா போட முடியும். சரி, பரவாயில்லடா, அதையே போட்டுருவோம். எங்க வச்சிருக்க? என் ரூம்ல தாம்மா வச்சிருக்கேன், அப்புறமா வந்து தரேன். சரிடா. சரி, இப்ப போய் நாங்க படுக்கிறோம். சரிடா. ஒரு நிமிஷம் தேனு. சொல்லுங்க அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டேன். சரிங்க அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. அம்மாடி, அவன் நகை வாங்கி வச்சிருக்கேன்னா நீ மாசமா இருக்க, உன் கையாலவே கொண்டு வந்து பேரனுக்கு போட்டுரு. சரிங்க அத்தை, கண்டிப்பா போட்டுறேன். அந்த நகையை நீ பாத்தியா? காமிச்சார் அத்தை. ஈடுபட்ட பையன். எத்த அம்மா நான் இருக்கேன் என்கிட்ட காமிக்கல, இவகிட்ட போய் காமிச்சிருக்கான். சீ. அத்தை, அத்தை. என்னாச்சு அத்தை? இல்ல, ஒண்ணு இல்லம்மா. நீ போய் தூங்கு. சரிங்க அத்தை. இவனா நல்லா இருப்பானா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்றான். அது எப்படி? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அம்மா அம்மான்னு சுத்த வேண்டியது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சுத்த வேண்டியது. இவனால என்னத்தை சொல்ல? அப்புறம் இம்புட்டு வருஷமா பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தேனே, அதெல்லாம் எதுக்கு? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல, அம்மா கிட்ட எதையும் சொல்றது இல்ல. இவெல்லாம் எங்க உருப்பிட போறான்? இல்லாத பொண்டாட்டியை சீமையில இருந்து கட்டிட்டு வந்துட்டானா. இப்ப இன்னும் கூத்து தாங்காது. ஏன்னா மாசம் ஆயிட்டால, இன்னும் ரொம்ப தாங்கிட்டு கிடப்பான். என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. செய். நம்மளுக்கு தெரியாமையே 1 பவுன்ல நகை எடுத்து வச்சிருக்கான். அதை என்கிட்ட காமிக்கல, ஆனா தான் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் நேக்கா காமிச்சிட்டு உள்ளார வச்சிருக்கான். இப்பவே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் என்னென்னலாம் வாங்கி உள்ளார திணிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இவளும் நல்லா கமுக்கமா எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாயா? நான் பணம் கேட்டா மட்டும் பணம் இல்லைன்னு சொல்ல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவ தான் எல்லாத்தையும் சுருட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என் அண்ணன் பொண்ணு நல்லவளா இருப்பான்னு பார்த்தா இவ என்னடானா லவட்டுறதுலேயே தான் குடியா இருக்கா. இன்னும் என் மகனை மயக்கி எம்புட்டுக்குள்ள நகையை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. என் பிள்ளைய பெத்து வளர்த்தி இத்தனை வருஷமா வளர்த்து வச்சிருக்கேன். ஆனா இவன் நடுப்புற வந்துட்டு கொத்திட்டு போவாளாம். இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா நாங்க இழிச்ச வைப்பாரு. இருக்கட்டும். அவ எப்படி நேக்கா சாவி கொடுத்து என்கிட்ட பேச வைக்கிறா, அதே மாதிரிதான் நம்மளும் பண்ணணும். உன் புருஷன் உன் பேச்ச கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள் போதும் என் பிள்ளைய மாத்துறதுக்கு எனக்கு தெரியாது. பொறுத்திருந்து பாருடி, அப்ப புரிய நான் யாருன்னு. ஏத்தா, இப்ப நம்ம கிளம்பணும்னா எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு போய் சேருவோம்? கண்டிப்பா ஒரு 12 மணி நேரம் இல்லைன்னா 13 மணி நேரம் ஆகும். அப்படியா? அவ்வளவு நேரம் ஆகுமாத்தா? ஆமாண்டி. என்ன, வரும்போது அப்படிதானே வந்தோம்? நைட்டுல வந்தோம், அதனால எனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்கலாத்தான். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு கிளம்புறதா இருந்தாலும் கிளம்பிடலாம். ஓ, போலாமே. என்னடி சொல்ற? நீ தானேடி புலப்பிட்டே இருந்த, பிரீத்தி ப்ராஜெக்ட் என்ன பண்ணி வச்சிருக்காளோ அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தியே. ஆமா. இப்போ பயம் விட்டு போயிடுச்சா? அதெல்லாம் இல்லையே. பின்ன நானு நேத்து தான் பிரீத்தி கிட்ட பேசுறேன். என்ன, பிரீத்தி கிட்ட பேசுனியா? பிரீத்தி கிட்ட பேசி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டேன்.
ஓ பரவாயில்லையே, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நேற்று சொல்லலாம் தான் பார்த்தேன், எங்கே நீங்கள் என்னை சொல்ல விட்டீங்க? சரி சரி, ப்ராஜெக்ட் மீட்டிங்லாம் எப்படி போச்சா? ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சான். அதுக்கு காரணமே நான் தானே சொன்னேன். புரியலையே. ஆமாத்தான், நான் தானே எல்லா பிளானும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல கீதா, பிரீத்தி இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கால, நீ சொல்லி கொடுக்கறத பார்த்து அதுவே பெரிய விஷயம் தானே. ஆமாத்தான், அதான் நானும் சொன்னேன். மேனேஜரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்ப உனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நாளைக்கு ஆஃபீஸ் போனா கூட பரவாயில்லையா? ஆ பரவாயில்லையே. அப்போ நீங்க எதுக்கு இழுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு வேற ஆள. அடியே, வேற ஆளை இதுக்கு போய் எப்படி பாக்குறது? வேற ஆளை பார்க்க சொல்ல, வேற வேலையை பார்க்க சொன்னேன். சரிதான். முரளி, கீதா, வாங்கண்ணே. வீக் பீரியட்ல சீக்கிரமா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமாங்க. ஆமா, நீங்க எப்ப கிளம்புறீங்க? இதோ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதா? நீங்கண்ணே இப்ப கிளம்புறீங்களா? இல்லம்மா, நான் கொஞ்சம் மத்தியானமா தான் கிளம்பலான்னு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நாள் ஓடிடும். கொஞ்ச நேரம் இங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலான்னு இருக்கோம். அண்ணா எங்க அக்காவை காணா? அக்காவா? ஒரு முக்கியமான வேலையா இருக்கா. அப்படிங்களா? முக்கியமான வேலைன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. இல்ல எனக்கு புரியல. அவ ரூம்ல உள்ள சீப்பு, ஷாம்பு, சோப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்ப்பா, வேணாண்டி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. கேட்க மாட்றா. நம்மளுக்காக கொடுத்தது நம்ம தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறா. இதுல என்ன ஒரு கூத்துனா, சோப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. அதுவும் நேற்று நைட்டே. இன்னைக்கு காலையில பார்த்தா திரும்பியும் கொண்டு வந்து ரூம் சர்வீஸ்ல ஆளுங்க வந்து வச்சிருக்காங்க. திரும்பியும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. ஆமாப்பா, கேட்டா எல்லாம் நம்மளுக்காக கொடுத்தது தானே, நம்ம எதுக்கு விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை பெட்ஷீட் டவலெல்லாம் எடுக்காம போனியடி அப்படின்னு. சரிப்பா, நாங்க அப்படி கிளம்புறோம். ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் பொள்ளாச்சிக்கு வாங்க. கண்டிப்பா வரோண்ணே. கீதா நீயும் வந்துருமா? கண்டிப்பா வந்துடுறேனே. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. அண்ணே அக்காவை பார்த்து கேட்டதா சொல்லிருங்க. சொல்றேம்மா. சரிம்மா, வரோம். வாங்கண்ணே. வரோம் முரளி. சரிங்கண்ணே. ரொம்ப நல்ல வரல. ஆமாங்க. ஏண்டி சிரிக்கிற? இல்ல, நான் மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன். என்னது? இந்த ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் வாஷ், தலையில கட்டுற ஷவர் கவரு நேத்து ஒன்று எடுத்து வச்சேன். காலையில பார்த்தா ரூம் சர்வீஸ் வந்திருப்பாங்க போல, திரும்பி வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்து வச்சுட்டேன். அடிப்பாவி, நீ வந்தவளை தான் பார்த்திருக்கியா? ஆமாத்தான், அப்புறம் நம்ம அவ்வளோ காசு கட்டுறோம்ல, அதுக்காகவாது கொஞ்சமாவது அங்கிருந்து எடுத்துட்டு வர வேணாமா? அடியே, நீ அந்த அக்காவுக்கு மேல இருப்ப போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பாத்ரூம்ல இருக்க பேஸ்ட், ப்ரஷ் இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சேன். டவலையும் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்து வச்சிருவேன். அடி பாவி, எங்கேதா இங்க வந்து நல்லா ஜாலியா இருந்ததுல? ஆமாத்தான், 3 நாள் நல்ல ஃப்ரீயா இருந்தது. எனக்கும் யாரோட நினப்பும் வரல. உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணுது. பேசாம இங்கேயே நம்ம வீடு வாங்கி இங்கேயே செட்டில் ஆயிடலாமா? எனக்கும் ஆசைதான். உன்னோட அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க. என்னோட அம்மா சரியில்லைனாலும் எனக்காக எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பாவம். அங்க தனியா அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது. எல்லாம் புரியுதாத்தா? புரிஞ்சுதா மேடம்? சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்புவோம். ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட். என்னடி? இன்னமே நீங்க அடிக்கடி என்னை கூட்டிட்டு வரணும். எங்க? ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும், சரியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டி. இப்ப நீ சாப்பிடு. சரிங்கத்தா. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க அவதான். ஏங்க ராசு, இன்னுமா நீங்க காப்பியை குடிச்சு முடிக்கல? அவ்வளவுதான் ரத்னம், முடிக்க போறேன். சீக்கிரங்க, உங்களை கிளப்புறதுக்கே என்னால முடியல. கையில வேற சீக்கிரம் வாங்கத்தேன்னு போன் அடிச்சுட்டா காலையிலேயே. அவ்வளவுதான், நான் காப்பி குடிச்சேன்னா எந்திரிச்சிருவேன். நீ போய் அர்ஜுன், ராஜா, ஜீவா எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு போய் பாரு. சரிங்க. ரத்னம். ஏங்க என்னாச்சு? இல்ல, ஃபங்க்ஷனுக்கு உன் தங்கச்சிமா வரா? கூப்பிட்டேன், இன்னும் ஒன்னும் சொல்லல. அவ வர வேணாம். அட, நீங்களே அவளை ஒதுக்கி வச்சா எப்படி? அதுக்கெல்லாம் சொல்லலடி. அவ வராம இருக்கிறதே நல்லது. வந்தா அதுவா இதுவான்னு குறை பேசிக்கிட்டு இருப்பா. தேவையா? அதுக்காக கூப்பிடாம அங்க இருக்கிறது? நேத்து டேபிள்ல பூ கட்டி வச்சிருந்தேன், அது எங்க போச்சு? நான் தான் துணியை சுத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிருக்கேன். அட பாவி மனுஷா, டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிங்களா இல்ல சும்மா வச்சிங்களா? ஏன்? டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சா ஒன்னும் வாடையெல்லாம் வெளியில போவாது. சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சா ஃப்ரிட்ஜே பூ வாடை அடிக்கும். அதுக்கு தாங்க கேக்குறேன், என்னன்னு தெளிவா சொல்லுங்க.
டிஃபன் பாக்ஸுக்குள்ளார தாண்டி போட்டு வச்சேன். எப்படா உசுரே இப்பதான் வந்துச்சு. சரி சரி, போய் அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு வா. வேற வேலை எல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி நீங்க குடிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரி ரத்னம். டேய் அர்ஜுன், ஜீவா, ராஜா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறது? ஐயோ இவங்களெல்லாம் திரட்டி கூப்பிடங்காட்டியா தேரே இழுத்துட்டு போயிடலாம் போல. எப்பா சீக்கிரம் கிளம்பி வாங்க. அதோ வரேன் ஆண்டி. டேய் அர்ஜுன், என்னடா ஆச்சு நீனு? கிளம்புனியா இல்லையா? உன் பையனுக்கு தானே ஃபங்க்ஷனு. ஆ இதோ வரேம்மா. அப்பப்பப்பப்பப்பா, இவங்களெல்லாம் கிளப்பங்காட்டி உசுறு போகுதுங்க. நீங்க இன்னும் காப்பி குடிச்சு முடிக்கலையா? இதோ அவ்வளவுதான் ரத்னம், முடிச்சிட்டேன். ஐயோ நான் ஒரு ஆளுதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். உங்களெல்லாம் திரட்டி கூட்டிட்டு போறங்காட்டி அவன் உசுறு போகுது. இத்தனையோண்டு ஒரு கப் காப்பி குடிக்க இம்புட்டு நேரமா? சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. ஆ சரி ரத்னம். எப்பா எப்பா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தங்காட்டி எம்புட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. சின்ன பொண்ணு, குழந்தை என்ன அழகா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, அப்படியே அவங்க அப்பனை மாதிரி அப்படியே அவங்க அப்பை மூஞ்சி உரிச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, அவங்க அப்பே மாதிரி தான் இருக்கான். ஏண்டா குட்டி பையலே, கையில என்ன ரோஸ் வச்சிருக்கியா? கண்ணு சிமிட்டுறத பாரு, அழகு. எப்படி பேசுறான் பாருங்க. குழந்தை பிறந்து ஒரு 20 நாள் தான் இருக்கும், அதுங்காட்டி என்ன பேச்சு பேசுறான் பாரு. ஆமாக்கா. அடே குட்டி பையலே, உங்க அம்மாவுக்கு கொடுக்க தானே வச்சிருக்க. ஆமாவா? டேய், உங்க அம்மாவுக்கு கொடுக்க இன்னைக்கு உங்க அப்பா வருவாரு. உங்க அம்மா உன்னோடதெல்லாம் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. அக்கா வாங்க. லட்சுமி அக்கா, உங்க பிள்ளைங்களாம் கூட்டிட்டு வரல? இல்ல, அதுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. அப்படியா, சரி சரி. சின்ன பொண்ணு, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வந்து ஹெல்ப் பண்றியா? இதோ வரேன்க்கா. லட்சுமி அக்காவும் உமாவும் அந்த தம்பியை பாத்துக்குங்க, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி தேவி, நீ இப்போ நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அக்கா. சின்ன பொண்ணு வரியா கிச்சனுக்கு? இதோ வரேன்க்கா. அக்கா நீங்க பாத்துக்கங்க, நாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா சின்ன பொண்ணு, அவ உன்னையதான் கூப்பிடுவா. என்னக்கா பேசுறிய? ஆமா, நீயே அவளை தானே ரொம்ப தோஸ்து, அதனால நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி உள்ளார என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாப்போ, நாங்க தம்பியை பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்கோம். சரிங்கக்கா. ஏக்கா பாத்தியலா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். சின்ன பொண்ணுனா மட்டும் தேவி அக்காவுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. நிறைய வாட்டி நானும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்க்கா, எனக்கு ஒரு காப்பி போட்டு கூட கொடுக்க மாட்டாவ. அதுவே சின்ன பொண்ணு வந்துருச்சுன்னா போதும், வீட்டுல கிடந்த பாயசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாவ. அப்படி இந்த சின்ன பொண்ணு என்னதான் பண்ணி வச்சிருக்கு தேவி அக்காவுக்கு? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு தேவி அக்கா வீட்டு விஷயம்லாம் சின்ன பொண்ணுக்கு தெரியும் போல. அந்த அக்கா அவகிட்ட தானே கூடி கூடி பேசுறாங்க. ஆமா ஆமாக்கா இருக்கும். ஆனா சின்ன பொண்ணு வெளியில எங்கேயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. எனக்கு தெரிஞ்சு தேவி குணத்துக்கு அவ மருமகி எப்படிதான் இருக்காளோ தெரியல. ஏன்க்கா அம்புட்டு மோசமானவளா? அடியே, அன்னைக்கே நான் பார்த்தேன்டி. என்ன பாத்திய? அவ சோறு பொங்கி வச்சிருக்கா. யாரு, தேனு பிள்ளையா? ஆமாண்டி. அதுல இவ தண்ணிய ஊத்திவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வடிச்சு வச்சிருந்தா. அக்கா, கொல கொலன்னு இருந்தா தண்ணி ஊத்தி திருப்பி வடிச்சா சோறு நல்லா விதையா வந்துரும்ல. அடியே கூறு கட்டவளே, சோறு வடிச்சிட்டு உடனே தண்ணியை ஊத்தி வச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பின்ன அவ சோறு வடிச்சிட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா வடிக்கிறாவ. இது என்னக்கா கதையா இருக்கு? நான் என் கண்குள்ள பார்த்தேங்கிறேன். அப்புறம் சோறு இப்படி வடிச்சு வச்சிருக்கிய அப்படின்னு அவளையே பிடிச்சி திட்டுறா. ஏக்கா நீங்க சொல்றது உண்மை தாண்டி உமா. இப்படியா பண்ணுவாங்க? அதான் அந்த தேனு பிள்ளைய ஒன்னும் வாயே பேச மாட்டேங்குது. இது நடந்து 1 மாசம் இருக்கும். 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இப்ப எப்படி தாங்குறா, எப்படி பாத்துக்கிறான்னு எனக்கு ஒன்னும் புரியல. தேவி மருமக ஒரு வேளையும் பார்க்கலன்னு கேள்விப்பட்டேன். ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கலன்னு என்ன விவரம்னு தெரியல. ஏக்கா மாசமா எதுவும் இருப்பாளோ? தெரியல, இருந்தாலும் இருப்பா. ஆனா இந்த தேவி பிள்ளை எங்க நம்ம கிட்ட சொல்லும்? அதெல்லாம் ஒன்னும் சொல்லாது. அது விஷயமா தான் சின்ன பொண்ணுகிட்ட போய் பேசுறான்னு நினைக்கிறேன். நான் போய் வேணா உள்ளார என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கட்டுமா? ஒன்றும் வேணாம்டி, ஆளுங்க வரப்போறது இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு மாசமா இருக்கிறத மறைக்க முடியும்? மாசமா இருக்கிறது மாமியார் கறிக்கு தெரியாமையா இருக்கும். வேணும்னே கண்ணு பட்டுரும்னு சொல்லாம இருப்பாளோ என்னமோ. அவ சொல்லாட்டினாலும் 7 மாசத்துல வளகாப்புன்னு ஒன்று போடுவாங்க, இல்லைன்னா வயிற்ற தள்ளுவாள்ல. அப்ப நம்மளுக்கு தெரியாது. அப்பா பார்த்துக்குவோம் விடு. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. என்னக்கா கிச்சன்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரூமுக்கு கூட்டியா வந்திருக்கிய? அட நீ வேற சின்ன பொண்ணு, இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா? அக்கா
இப்போதைக்கு எதுவும் பேசாதிய. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது சின்ன பொண்ணு. அக்கா, வெளியில சொந்தக்காரவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தாததுக்கு பக்கத்து வீட்டுக்காரி, எய்த்த வீட்டுக்காரி எல்லா புள்ளையும் இங்கதான் இருக்கு. இப்ப எதையாவது பேசுனீங்க, ஜன்னல் வழியாவோ இல்ல கதவு வழியாவோ எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஊரு ஃபுல்லா பரப்பி போடுவாங்க, பாத்துக்கோங்க. எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்ல சின்ன பொண்ணு. அப்புறம் என்னக்கா, ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன எதுனாலும் பேசிக்கலாம். அட போ சின்ன பொண்ணு. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு ஃபங்க்ஷன் வேலை என்ன ஏதுன்னு பாப்போம். ஹாலில் கொண்டு போய் விளக்கெல்லாம் வைக்கட்டுமா? சரி சின்ன பொண்ணு, வச்சிரு. சரிங்கக்கா. உமாக்கா, லட்சுமி அக்கா, எல்லாரும் வாங்க. வர கையில. எல்லாரும் எப்ப வந்திய? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சின்ன பொண்ணு அக்கா வரல? வந்துட்டா கையில. உள்ளார உங்க அம்மா ஏதோ வேலை கொடுத்துருக்காங்க, அதான் செய்ய போயிருக்கா. உன் மகனை பாரு, உனக்காக ஏதோ கையில ரோஸ் வச்சிருக்கான். ஆமாக்கா, என் கையில ரோஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே, கையில உள்ள முள்ளெல்லாம் குத்திராதா? இல்லக்கா, முள்ளெல்லாம் எடுத்துட்டு தான் கொடுத்தேன். இருந்தாலும் பூவெல்லாம் பக்கத்துல கொண்டு போக கூடாது. சரிங்கக்கா, வாங்கிரு. அப்புறம் மாந்த வரும், வாந்தி வரும், வயிற்றால போகும், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்கக்கா, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு இருந்தா அழுவாம இருப்பான், அதனால தான் கொடுத்துருக்கேன். சரிம்மா, கண்ணை எதுவும் குத்திக்காம பாத்துக்க. சரிங்கக்கா. எங்கத்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் வரல? இப்பதான் போன் அடிச்சேன், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களாக்கா. சரிக்கா. இதோ வந்துட்டாங்க போல, நான் போய் பாக்குறேன்க்கா. சரிம்மா, போய் பாரு. ஏண்டி, கையில உண்மையாலுமே நல்ல பிள்ளடி. ஏக்கா அப்படி சொல்றிய? எது சொன்னாலும் கேக்குறா பாரு. எங்க கேக்குறா? கையில இந்த பையன் வச்சிருக்க ரோஸை வாங்கிருடின்னு சொன்னேன், எங்க கேட்டா? கேட்கவே மாட்டேங்கிறா. அவதான் சொல்லிவிட்டால குழந்தை அழுவும்னு, அதனாலதான் கொடுத்துருக்கானா. பரவாயில்ல, வச்சிருந்துட்டு போடா, சின்ன பையன் தானே. அடா போக்கா. வாங்கத்தா, வாங்க மாமா. என் செல்லம், என் தங்கம், இங்க பாருங்க, அவ்வாவை பாருங்க, என் தங்க குட்டி, செல்ல குட்டி. அம்மாடி, கையில நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் த. அவர் வரலையா? காரு பார்க் பண்ண போயிருக்காமா, இத வந்துருவான். ஜீவா, ராஜா எல்லாம் வரலையாத்த? ஜீவா கிளம்பிட்டா. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, அவ பீரியடா இருந்தா. இன்னையோட 3வது நாள், நாளைக்கு வச்சிருந்தா கூட அவ வந்திருப்பா. தம்பிக்கு ஒத்துக்காது பாரு, அதனாலதாம்மா கூட்டிட்டு வரல. சரிங்கத்த. அப்ப ராஜாவும் வரலையா? ஆமாம்மா, அவளும் வீட்டுல இருக்கான். அவ வரலன்னு அவ தனியா இருப்பாளேன்ட்டு தான் அவனும் வீட்டுல இருக்கான். அப்படிங்களா? சரிங்கத்த. ஆமாத்த, கேட்கணும்னு நினைச்சேன், என்ன பேர்ல ஆரம்பிக்கணும், என்ன பேர் சூஸ் பண்ணிருக்க? அத்த, இவன் ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், அதனால வா வா வீல ஆரம்பிக்க சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, நீ என்ன பேர் சூஸ் பண்ணிருக்க? நான் வெற்றிமாறன் வைக்கலான்னு இருக்கேன் த. வெற்றிமாறன், பரவாயில்லையே, நல்ல தமிழ் பேர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு, அதுதான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அத்த. சரிம்மா, அவங்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் த, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா. எங்க தேவியை காணா? அம்மாவா கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தேனே வீட்டுக்கு வந்தாமா? அப்படியா அத்த? ஆமாம்மா, தேனே மாசமா இருக்காளாம், சொன்னா என்கிட்ட வந்து. ஆமாத்த, நைட்டு என்கிட்டே வந்து சொன்னா. சரி, உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சிட்டு அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன் அத்த. சரி சரிம்மா. அவ எங்க இருக்கா? அவ ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காத்த. நான் போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்த. ஏங்க, தேனை பார்க்க வரீங்களா? இல்ல ரத்னம், நீ போயிட்டு வா, இங்க வரும்போது நான் பேசிக்கிறேன். சரிங்க. உங்க பொண்ணு தானே, ஒரு 8 பேர் ரூம்ல பார்த்துட்டு வரலாம்ல? இல்லம்மா, அவருக்கு காலை ரொம்ப நடக்க முடியாது, அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு. இல்லைன்னா பொண்ணை தேடி ஓடி வந்துருவாரு. ஓ அப்படிங்களா? சரிங்க. ஏங்க, நீங்க இங்கேயே இருந்துக்கிடுங்க, நான் போய் தேனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ரத்னம். ஆமாடி, அர்ஜுன் வருவான், பார்த்துக்கோ. சரிங்க அத்தை. வாங்க மாமா. என் தங்கம், செல்லம், முழிச்சிருக்கியாடா நீனு? தங்க குட்டி. அக்கா, இங்க பாத்தியலா அவர் புருஷனை? நான் கல்யாணத்தன்னைக்கே பார்த்துருக்கேனேடி. உங்க அப்பனை அப்படியே இந்த பையன் உரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இந்த பையலும் நல்ல பையதான். தேவிக்கு தான் ஏதோ பிடிக்காது போல. அந்த அக்காவுக்கு யாரதான் பிடிச்சிருக்கு? எப்ப பாரு அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே. என்ன கையல், ட்ரெஸ் ஓகேவா? நல்லா இருக்கு மாமா. நானு எனக்கு என்னடி அழகு தேவதை மாதிரி இருக்க. சரி சரி, வா நம்ம பையன் பக்கத்துல போய் நிப்போம். சரிங்க மாமா.
அம்மாடி கயலு, சொல்லுங்க மாமா. என்னம்மா பேர் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்க? வெற்றி மாறன். டேய் உனக்கு ஓகேவாடா? எனக்கு ஓகேப்பா. நல்ல அழகான தமிழ் பெயர். கயலு, பேரு நல்லா இருக்குமா? தேங்க்ஸ்ப்பா. கயலு, சொல்லுங்க மாமா. தங்க மோதிரத்தை தேன்ல நினைச்சு அவன் வாயில வச்சு 3 வாட்டி வாயில தேனை வைக்கணும். 3 வாட்டி என்ன பேர் வைக்கிறியோ அதை சொல்லணும். சரிங்க மாமா. வெற்றி தங்கம். காட்டுங்க. வெற்றி மாறன், வெற்றி மாறன், வெற்றி மாறன். பாருங்க மாமா, அதை எப்படி சப்பி சாப்பிட்றான்னு. டே அடுத்து நீ வைடா. சரிங்கப்பா. தங்கக்குட்டி, வெற்றி மாறன், வெற்றி மாறன், வெற்றி மாறன். புள்ளைக்கு நல்லா டேஸ்டா இருக்கு போல, அதான் நல்லா சப்பி சாப்பிட்றான். வெற்றி மாறன், நல்ல பேருமா. தேங்க்ஸ்க்கா. தூ தங்க குட்டி, இந்தாங்க அத்தை கொடுக்குற பரிசை வாங்கிக்கோங்க. அம்மா கிட்ட கொடுத்தாலும் சரி, அப்பா கிட்ட கொடுத்தாலும் சரி. பணத்தை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டானே, கெட்டிக்காரன் தான். தேவி, உனக்கு பேரப்புல பிறந்தது சொன்னு சலிச்சது கிடையாது. பணத்தை எப்படி கெட்டியா பிடிச்சிருக்கான் பாரு. ரத்னா, உன் பேரனுக்கு நீ வந்து வச்சு விடு. தேவி, நீயும் போய் வச்சு விடு. அதான் போறீங்க. தங்க குட்டி, வெற்றி மாறன், வெற்றி மாறன், வெற்றி மாறன். ரத்னா, நீ வையி. அண்ணே, அவன் ரொம்ப சின்ன பிள்ளை. எல்லாரும் தேனை வச்சு வாயில வச்சு அமுக்குனா அவன் என்னத்துக்கு ஆவான்? போது எல்லாரும் வச்சது. சும்மா இருக்க மாட்டியா? நீ மட்டும் வச்ச. அது நீ வைக்கும் போதே யோசிச்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, தேன் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆமா தேவி, தேன் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது குழந்தைக்கு. அக்கா, அவனை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் லபா லபான்னு கத்துவான். நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிருவிய, அப்புறம் அந்த பையன் நையா நையான்னு கத்துறத நான் தானே பாத்துக்கணும். நீ சும்மா இருக்க மாட்டியா? அத்தை ஒரு ஆள் தானே, வந்து வைக்கட்டும். அப்புறம் எனக்கு தெரியாது. அப்புறம் லபா லபான்னு கத்துனானா நானும் வந்து பார்க்க மாட்டேன்டி. அத்தை, அது கிடக்குது, நீங்க வந்து வைங்க. பரவாயில்லம்மா, நம்மளுக்கு குழந்தை தானே முக்கியம். ஐயோ அத்தை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் எப்படி சப்பி சப்பி சாப்பிட்றான் பாத்தீங்களா? ஆமாம்மா, வந்து வைங்க. என் தங்க குட்டியே, வெற்றி மாறன், வெற்றி மாறன், வெற்றி மாறன். பாத்தியலா, அவங்க அம்மாச்சி வச்சுட்டு போகும்போது கூட கத்தல. அப்பதான் நீங்க அவ்வாமா. உங்க சைடு அவ்வாவா? அவ்வா நீங்க வச்சோடனே எப்படி கத்துறான் பாருங்க. தங்க குட்டி.